பொன் பனிமுட்டுகள். ஈராம் செப்புச் சட்டிகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்தான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடித்தான். அவைகள் என்னவெனில், 2 தூண்களும் 2 தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற கும்பங்களும் குமிழ்களும், தூண்களுடைய முனையின் மேல் இருக்கிற குமிழ்களான 2 கும்பங்களை மூடுகிறதற்கு 2 வலைப்பின்னல்களும், தூண்களின் மேல் உள்ள குமிழ்களான 2 கும்பங்களை மூடுகிறதற்கு ஒவ்வொரு வலைப்பின்னலின் 2 வரிசை மாதளம் பழங்களாக 2 வலைப்பின்னலும் இருக்கிற 400 மாதளம் பழங்களுமே. ஆதாரங்களையும் ஆதாரங்களின் மேல் இருக்கும் கொப்பரைகளையும், ஒரு கடல் தொட்டியையும் அதன் கீழ் இருக்கும் 12 ரிஷபங்களையும், செப்புச் சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் முள் திரடுகள் முதலான பனிமுட்டுகளையும் ஈராம் அபி ராஜாவாகிய சாலமோனுக்கு கர்த்தரின் ஆலயத்திற்காக சுத்தமான வெண்கலத்தால் பண்ணினான். யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேத்தாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவைகளை வார்ப்பித்தான். இந்த பனிமுட்டுகளையெல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினான். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாய் இருந்தது. தேவனுடைய ஆலயத்துக்கு வேண்டிய சகல பனிமுட்டுகளையும் பொற்பீடத்தையும் சமூக தப்பங்களை வைக்கும் மேஜைகளையும் முறையின்படியே சந்நிதிக்கு முன்பாக விளக்கு கொளுத்துகிறதற்கு பசும்பொன் விளக்கு தண்டுகளையும் அவைகளின் விளக்குகளையும் சுத்த தங்கத்தினால் செய்த பூக்களையும் விளக்குகளையும் கத்திரிகளையும் பசும்பொன் கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் தூப கலசங்களையும் சாலமோன் பண்ணினான். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகளும் ஆலயமாகிய வீட்டின் கதவுகளும் ஆலயத்தின் வாசல் கதவுகளும் எல்லாம் பொன்னாய் இருந்தது. கர்த்தருடைய ஆலயத்திலே வெண்கல பனிமுட்டுகளும் பொன் பனிமுட்டுகளும் செய்யப்படுகிறது. ஈராம் செப்புச் சட்டிகளையும் சாம்பல் எடுக்கிற கரண்டிகளையும் கலங்களையும் செய்கிறான். இவ்விதமாய் ஈராம் கர்த்தருடைய ஆலயத்திற்காக ராஜாவாகிய சாலமோனுக்கு செய்ய வேண்டிய வேலையை செய்து முடிக்கிறான். தீருவின் ராஜாவாகிய ஈராம் அபி என்று அழைக்கப்படுகிறான். இந்த பெயர் ஈராமின் பட்டப்பெயராக இருக்கலாம். ஈராம் அபி என்னும் பெயருக்கு என்னுடைய தகப்பனாகிய ஈராம் அபி என்று பொருள். ஈராம் வெண்கல வேலைகளுக்கும் இரும்பு வேலைகளுக்கும் பொன் வேலைகளுக்கும் தகப்பனாய் இருக்கிறான். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேவையான பனிமுட்டுகளை வெகு ஏராளமாய் உண்டு பண்ணுகிறார். வெண்கலத்தின் நிறை தொகைக்கு அடங்காததாய் இருக்கிறது. சில பனிமுட்டுகள் பழசாய் போனால் அல்லது தேய்ந்து போனால் அல்லது உடைந்து போனால் வேறே புதிய பனிமுட்டுகளை பயன்படுத்திக் கொள்ளும் வண்ணமாக சாலமோன் அவற்றை வெகு ஏராளமாய் உண்டு பண்ணி இருக்கிறார். சாலமோன் செய்த பொன் வேலைகளின் விவரம் வருமாறு: சகல பனிமுட்டுகள், பொற்பீடம், சமூக தப்பங்களை வைக்கும் மேஜைகள், 10 பசும்பொன் விளக்கு தண்டுகள், அவைகளின் விளக்குகள், விளக்குகளின் பூக்கள், கத்தரிகள், கத்தி, கலங்கள், கலயங்கள், தூப கலசங்கள், ஆலயத்தின் கதவுகள், மகா பரிசுத்த ஸ்தலத்தின் உட்கதவுகள், சுவர்களும் கூரைகளும், உள் அலங்காரங்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்தின் ஆணிகள், மேலறைகள், கேருபீன்கள், விளக்கு தண்டுகளுக்கு பொன் மேஜைகள், தூப பீடம், முளைகள். இந்த பனிமுட்டுகளையெல்லாம் சாலமோன் வெகு ஏராளமாய் உண்டு பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் 2 நாளாகமம் 4:11 முதல் 17 வரை உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கும் பனிமுட்டுகள் ஈராம் செய்தவையாகும். ஆனால் இங்கு அவற்றை சாலமோன் செய்ததாக கூறப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஈராமையும் அவனுடைய மனுஷரையும் வேலைக்கு அமர்த்தி இருக்கிறான். ஆகையினால் இவற்றை சாலமோன் உண்டு பண்ணினார் என்று கூறுவதில் தவறு இல்லை.